Hi. Today நாம தமிழ்நாடு Samacheer 6th standard bookல இருந்து first term second unitல இருக்கக்கூடிய prose பார்க்க போறோம். இந்த proseோட title என்னன்னா When the Trees Walk. So proseோட title When the Trees Walked. So இந்த proseக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி அது அங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் பார்க்கலாம். ஸோ அந்த பிக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு ஹவுஸ் இருக்கு. இங்க ஒரு ஹவுஸ், இங்க ஒரு ஹவுஸ் இருக்கு. ஸோ வந்து அங்க ஒரு சின்ன பையன் அப்புறம் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பக்கத்துல ஒரு வைன் இருக்கு. அதாவது என்னது திராட்சை கொடி அது இருக்கு. ஸோ வேற நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பிளான்ஸ்ல வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் அப்புறம் பட்டர்ஃபிளைஸ் இருக்கு. ஸோ இவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த வீடை வந்து இடிச்சிட்டு ஒரு மரம் இருக்கு. ஸோ அந்த மரம் என்ன மரம்னா ஃப்ரூட்ஸை பார்த்தாலே தெரியுதுல்ல, மேங்கோ ட்ரீ இது. ஸோ இந்த வீடையும் அப்படிதான் இருந்தது. அந்த ரூஃப் பகுதியை வந்து இடிச்சு இன்னொரு பிரான்ச் போகுது. இது என்ன ட்ரீ? பீப்பிள் ட்ரீ, அரச மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அரச மரம் இருக்கு. அப்புறம் வந்து யூகாலிப்டஸ் ட்ரீ எல்லாம் இருக்கு. வேற நிறைய ட்ரீஸ் எல்லாமே இருக்கு. So storyக்குள்ள போலாம். One morning while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a creeping vine trailing nearby. ஸோ என்னது ஒரு நாள் காலமே நான் எங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன், கிராண்ட்ஃபாதர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். எங்க அதாவது பக்கத்துல வெராந்தா ஸ்டெப்ஸ்ல, அதாவது அந்த தாழ்வாரம் இருக்குல்ல, இதான் என்னது வெராந்தா. ஸோ அந்த வெராந்தா ஸ்டெப்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஐ நோட்டிஸ் த டென்ட்ரில் ஆஃப் அ கிரீப்பிங் வைன். டென்ட்ரில்னா என்னது? டெண்டல்னா என்னது? அந்த கொடியில இருக்கக்கூடிய சின்ன சுருள் பகுதி அப்படியே என்னது இவங்க சைடுல வந்து இருக்கிறது பார்த்தாங்களாம். கிரீப்பிங் வைன், கிரீப்பிங் என்னது? கிரீப்பிங் வைன் என்னது? அது என்னது? சுருண்டு சுருண்டு வருது இல்லையா? என்ன வைன் அது? கிரேப் வைன், திராட்சையோட கொடி வருது. ட்ரெயிலிங் நியர்பை, இவங்க பக்கத்திலேயே வருது. as we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. ஸோ அவன் உட்கார்ந்துட்டு எங்க உட்கார்ந்துருக்காங்க? சாஃப்ட் சன்ஷைன். சன்ஷைன் வந்து அந்த என்னது நல்ல ஒரு இந்த சூரிய வெளிச்சம் நல்லா வரக்கூடிய பிளேஸ் ஆஃப் நார்த் இந்தியன் விண்டர். ஸோ அது என்ன சீசன்? விண்டர் சீசன். ஸோ அவங்க வந்து இந்தியாவோட எந்த பகுதியில இருக்காங்க? நார்த் பகுதி, அதாவது என்னது வடக்கு பகுதியில இருக்காங்க. ஸோ நார்த் இந்தியன்ல இருக்காங்க. ஐ saw the tendril moving slowly towards grandfather. கிராண்ட்ஃபாதரை நோக்கி அது என்னது அந்த கொடி சுருள், அதாவது அந்த அந்த கிரேப் வைனோட அந்த கொடி வந்து என்னது அவங்க கிராண்ட்ஃபாதரை பார்த்து ஸ்லோவா வர்றது வந்து இவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. 20 minutes later, 20 நிமிஷத்துக்கு கழிஞ்சு it had crossed the step and was touching his feet. அது என்னது? அவர் அந்த ஸ்டெப்பை தாண்டி வர, அந்த ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி அவரோட கிராண்ட்ஃபாதரோட ஃபீட்டை டச் பண்ணிட்டு இருந்துச்சான். Next, there is probably a scientific explanation for the plant's behavior, something to do with light and warmth perhaps, but I like to think it moved across the steps simply because it wanted to be near grandfather. So another, there is probably ஒருவேளை a scientific explanation, அதாவது சயின்ஸ் பேஸ் பண்ணி என்னது அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இந்த பிளான்டோட இந்த பிஹேவியருக்கு. அது என்ன எக்ஸ்பிளனேஷன்? to do with light and warmth perhaps. அது என்னது? ஒரு பிளான்ட் வந்து எப்பவுமே என்னது சன்லைட் எந்த பகுதியில இருக்கோ அந்த பகுதியை நோக்கி தான் அது என்ன பண்ணும், போகும். ஸோ இதுதான் என்ன சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன். பட் இந்த ஆத்தர் இருக்காங்கல்ல, அந்த சின்ன பையன், அவருக்கு வந்து எப்படி திங்க் பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அந்த கொடிக்கு வந்து என்னது அவங்க கிராண்ட்ஃபாதர் பக்கத்துல இருக்கணும்னு ஆசை. ஸோ அதனாலதான் என்னது அது வந்து கிராண்ட்ஃபாதர் பக்கத்துல வருது அப்படின்ட்டு அவங்க வந்து என்னது திங்க் பண்றாங்க. ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் டிராயிங் க்ளோஸ் டு ஹிம். ஸோ என்னது யாரா இருந்தாலும் அவர் பக்கத்துல வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம். சம்டைம்ஸ் when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. அது என்னது இவர் கூட அந்த நரேட்டர் இருக்காங்களா, அந்த சின்ன பையன், அவர் கூட ஒரு beneath a tree, அதாவது ஒரு ட்ரீயோட beneathல உட்கார்ந்து இருக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து லோன்லியா இருக்குமா. பட் என்னது அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்து இவங்க பக்கத்துல வந்ததுமே இவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த லோன்லி ஃபீல் எல்லாம் மாறி அந்த கார்டனே ஒரு ஹாப்பி பிளேஸா இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், கிராண்ட்ஃபாதர் had served many years in the Indian Forest Service and it was natural that he should know trees and like them. ஸோ எனது கிராண்ட்ஃபாதர் வந்து என்ன ஒரு served many years, அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல வந்து நிறைய வருஷம் வந்து வேலை பார்த்தாங்களாம். அண்ட் இட் வாஸ் நேச்சுரல். ஸோ என்னது இயற்கையாவே அவருக்கு என்ன இருக்கணும், அந்த ட்ரீஸ் மேலையும் அவங்க ட்ரீஸ் மேல அவங்களுக்கு ட்ரீஸை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்ல ட்ரீஸ் நேச்சர்லாம் பத்தி அவங்களுக்கு என்னது ரொம்ப அதுக்கு மேல விருப்பம் இருந்திருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல வந்து ஒர்க் பண்ணாங்க அதனால. Next, on his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around: lime, mango, orange, guava, also eucalyptus, jacaranda, and Persian lilacs. பாருங்க,
அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் he built a bungalow, ஒரு பங்களா வந்து கட்டினாரு. எங்க கட்டினாரு? அவுட்ஸ்கர்ட் ஆஃப் டேராடூன். டேராடூன் எங்க இருக்குன்னா நார்த் இந்தியால தான் இருக்கு. டேராடூனோட அவுட்ஸ்கர்ட்னா எல்லை பகுதி. டேராடூனோட எல்லை பகுதியில ஒரு பங்களா கட்டினாரு. அது மட்டும் இல்ல ஆல் ரவுண்ட் அந்த பங்களாவை சுத்தி ஃபுல்லா வந்து என்ன பண்ணாங்க, நிறைய மரங்கள் வந்து என்ன நட்டாங்க. என்னெல்லாம் மரங்கள் நட்டாங்க? லைம், மேங்கோ, ஆரஞ்சு, guava இதெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற இதெல்லாம் பண்ணாங்க, யூகாலிப்டஸ், ஜகராண்டா அண்ட் பெர்ஷியன் லைலாக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னது அவங்க பிளான் பண்ண ட்ரீஸ். இந்த ஃபர்டைல் டூன் வேலி plants and trees grew tall and strong. In the fertile dune valley. So fertile என்னது? Able to produce a lot of plants or crops. அதாவது fertile என்னது? ஏதாவது ஒரு விஷயம் வந்து நிறைய பிளான்ஸ், கிராப்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் அதாவது செழிப்பா இருக்கக்கூடிய, வளமா இருக்கக்கூடிய இடத்த தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபர்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னது, அவங்க இருந்த அந்த டேராடூன் அவுட்ஸ்கர்ட் பகுதி இருக்குல்ல, அவங்க கட்டின பங்களா. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப வந்து எப்படி இருக்கும், ரொம்ப செழிப்பான இடம். ஸோ அது என்னது டூன் வேலி. இந்த ஃபர்டைல் டூன் வேலி பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் க்ரூ டால் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ அது ஃபர்டைலா இருக்கிறதுனாலே பிளான்ஸும் ட்ரீஸும் வந்து ரொம்ப டாலா, ரொம்ப உயரமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வலிமையாகவும் வளரும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், தேர் வேர் அதர் ட்ரீஸ் இன் த காம்பவுண்ட் before the house was built, including an old people that had forced its way through the wall of an abandoned outhouse, knocking the bricks down with its vigorous strength. பாருங்க, தேர் வர் அதர் ட்ரீஸ். அது மட்டும், இது எல்லாமே இவங்க பிளான் பண்ணது. அது மட்டும் இல்லாம அதர் ட்ரீஸ், அது இது போக வேற நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? இந்த காம்பவுண்ட் பிஃபோர் த ஹவுஸ் வாஸ் பில்ட். ஸோ இந்த காம்பவுண்டுக்குள்ளாடி இந்த ஹவுஸ் வந்து அவங்களோட அந்த பங்களா வந்து கட்டுறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு ஓல்டு பீப்பிள் இருந்துச்சு. பீப்பிள் ட்ரீனா என்னது? அரச மரம். நம்ம பார்த்தோம்ல, இந்த இதுல இருக்கு, இந்த பிக்சர்ல இருக்கு, இதான் என்னது, அந்த பீப்பிள் ட்ரீ. ஸோ இந்த பீப்பிள் ட்ரீ இருக்கு, அது எப்படி இருக்கு, ஹேஸ் ஃபோர்ஸ்ட் இட்ஸ் வே. ஃபோர்ஸ்ட் இட்ஸ் வேனா அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி அது எப்படி இருக்கு, த்ரூ த வால்ஸ் ஆஃப் அன் அபேண்டன்ட் ஹவுஸ். அபேண்டன் ஹவுஸ், அவுட் ஹவுஸ்னா என்னது? அபேண்டன்ட்னா லெஃப்ட் வித்தவுட் கேர், அதாவது கைவிடப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த அவுட் ஹவுஸ் எப்படி இருக்கு, யாருமே அங்க இல்ல, கைவிடப்பட்ட ஒரு அவுட் ஹவுஸ். நாக்கிங் த பிரிக்ஸ் டவுன் வித் இட்ஸ் விகரஸ் ஸ்ட்ரென்த். விகரஸ் என்னது? ஹெல்தி அண்ட் ஸ்டாக், ரொம்ப ஆரோக்கியமா வலிமையா இருக்கிறத என்ன சொல்லுவோம், விகரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ என்னது, இந்த ட்ரீ வந்து ரொம்ப விகரஸா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்தியாகவும் இருக்கு. ஸோ என்னது, என்ன பண்ணுது, அதோட பிரிக், அந்த அவுட் ஹவுஸோட பிரிக்க எல்லாத்தையுமே வந்து இடிச்சு கீழே போட்டு அந்த அந்த வால் வழியா என்னது, அதோட பிரான்ச் எல்லாம் நுழைஞ்சு போகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், பீப்பிள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃப். ஸோ பீப்பிள் ட்ரீ இருந்தாலே என்னது, அது ஒரு ஷோ ஆஃப் மாதிரி, அது பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்குமா. ஈவன் when there is no breeze, their broad chested slim waisted leaves will spin like tops, determined to attract your attention and invite you into the shade. ஸோ என்னது, இந்த பீப்பிள் ட்ரீஸ் என்ன பண்ணும், அங்க பிரீஸ் இல்லைன்னா, பிரீஸ் என்னது, ரொம்ப கூலான காற்று தான் என்னன்னு சொல்லுவாங்க பிரீஸ் அப்படின்னு. ஸோ அங்க காற்று இல்லைன்னாலும் அதோட பிராட் செஸ்டட் ஸ்லிம் வேஸ்ட். ஸோ அதோட லீவ்ஸ் எப்படி இருக்கும், மேல் பகுதி ரொம்ப பிராடா இருக்கும், கீழ்ப்பகுதி வந்து என்னது, ரொம்ப ஸ்லிம்மா இருக்கும். ஸோ அதான் என்னது, கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும் அது ஷேப்பு. ஸோ வந்து அந்த slim waisted leaves will spin like top. ஸோ அந்த காத்துல எப்படி அந்த டாப் வந்து ஸ்பின் பண்ற மாதிரி அப்படியே அழகா சுத்துமா. எதுக்கு? டு அட்ராக்ட் யுவர் அட்டென்ஷன், இன்வைட் யூ இன்டு திஸ். நம்மளோட அட்டென்ஷனை வந்து அட்ராக்ட் பண்ணி நம்மளை வந்து அதோட ஷேட்ல, அதுல நிழல்ல உட்கார்றதுக்கு அது வந்து இன்வைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Grandmother had wanted the peepal tree cut down, but grandfather had said, let it be, we can always build another outhouse. So என்னது, கிராண்ட்மதருக்கு எப்பவுமே அந்த பீப்பிள் ட்ரீயை வந்து அரச மரத்தை வெட்டணும்னு சொல்லுவாங்களா. ஏன் சொல்லுவாங்க, பட் வந்து என்னது, கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது அப்படியே இருக்கட்டும், லெட் இட் பி, அப்படியே இருக்கட்டும், நமக்கு வந்து எப்பவுமே என்னது வேற அவுட் ஹவுஸ் வந்து கட்டலாம் அப்படின்றாங்க. ஸோ என்னது, இந்த மாதிரி ஒரு பெரிய பீப்பிள் ட்ரீ வளர வைக்கணும்னு நிறைய வந்து இயர்ஸ் ஆகும். பட் அவுட் ஹவுஸ் என்னது, அவுட் ஹவுஸ் வந்து நமக்கு எப்ப வேணாலும் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், கிராண்ட்மதர் didn't mind trees, but she preferred growing flowers and was constantly ordering catalogs and seeds. ஸோ என்னது, கிராண்ட்மதர் வந்து இந்த ட்ரீஸ் எல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை. ஏன் மைண்ட் பண்ண மாட்டாங்க, பட் என்ன பண்றாங்க, பட் she preferred grow, அவங்களுக்கு என்னதான் விருப்பமா, ஃப்ளவர்ஸை வந்து வளர்க்குறதா வந்து ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அண்ட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி என்ன ஆர்டர் பண்ணுவாங்க, கேட்லாக்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ அவங்க என்ன ஆர்டர் பண்ண, நிறைய கேட்லாக்ஸ், சீட்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணி grandfather helped her out with gardening, not because he was crazy about flower gardens, but because he liked watching butterflies.
and there is only one way to attract butterflies, he said, and that is to grow flowers for them. பாருங்க, கிராண்ட்ஃபாதர் வந்து எப்பவுமே அவங்க ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கல்ல சீட்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அதை பிளான் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து எப்பவுமே கிராண்ட்ஃபாதர் வந்து கிராண்ட் மதருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கார்டனுக்கு மேல இருக்கிற கார்டன் மேல இருக்கிற கிரேசி மேல கிடையாதான். பட் என்னது, அவருக்கு வந்து பட்டர்ஃப்ளையை வந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன், there is only way to attract butterflies and he said that is to grow flowers for them. ஸோ என்னது, அவருக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸை வந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸை பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃப்ளவர்ஸை வந்து நம்ம வளர வைக்கணும். Next, section 2. Grandfather wasn't content with growing trees in our compound. During rains, he would walk into the jungle beyond the riverbed, armed with cuttings and saplings, which he would plant in the forest. பாருங்க, grandfather wasn't content with growing trees in our compound. அது என்னது, அவருக்கு வந்து அவங்க காம்பவுண்டுக்குள்ளாடி வந்து ட்ரீஸ் எல்லாம் வளர வச்சு அவங்களுக்கு வந்து திருப்தி ஆகலையா. என்ன பண்றாரு பாருங்க, டியூரிங் த ரெயின்ஸ், அதாவது மழை பொழியும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜங்கிளுக்கு போவாங்க. ஜங்கிள் எங்க இருக்கு, பியாண்ட் த ரிவர் பெட், அதாவது என்னது, அங்க ஒரு ஆறு இருக்கு, ஒரு ஆற்றின் கரையை தாண்டி போயாச்சுன்னா உங்களுக்கு ஒரு காடு தெரியுமா, ஒரு ஜங்கிள் இருக்குமா. ஸோ அந்த ஜங்கிள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிவர் பெட்ல, இந்த ஆற்றின் கரையோரம் நிறைய இந்த கட்டிங்ஸ் அண்ட் சாப்லிங்ஸ் இருக்கும். அதாவது என்னன்னா மரக்கன்றுலாம் இருக்குல்ல, அந்த மரக்கன்றுலாம் நிறைய இருக்குமா. அதை எடுத்துட்டு போய் அந்த ஜங்கிள், அந்த காட்டுல வந்து என்ன பண்ணுவாருன்னா நட்டு வச்சிருவாராம், பிளான் பண்ணி வச்சிருவாராம். பாருங்க, பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர், ஐ ஹேவ் ப்ராட்டஸ்டட் த ஃபர்ஸ்ட் டைம் வி டிட் திஸ், ஹூ இஸ் கோயிங் டு சீ தம். ஸோ இது இவர் இந்த நரேட்டர் இருக்காருல, அந்த சின்ன பையன், அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ராட்டஸ்ட் பண்றாரு, எதிர்க்கிறாரு. என்ன சொல்றாரு, இங்க இங்க யாருமே வர்றது கிடையாது, இது யாரு பார்க்க போறாங்க அப்படின்ட்டு கேக்குறாராம். பாருங்க, see we are not planting them simply to improve the view, replied grandfather. ஸோ என்ன பண்றாரு, இந்த வியூக்காக, இந்த ஒரு பார்வைக்காக நம்ம வந்து இந்த பிளான்ஸை வந்து இங்க பிளான் பண்ணல. பட் எதுக்கு, we are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. ஸோ யாருக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காரு, இது வந்து அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும், இங்க வாழக்கூடிய, இங்க லிவ் பண்ற அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் அவங்களுக்கு என்ன நீட், என்ன தேவை, நீட் மோர் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஸோ அவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபுட்டும் இருப்பிடமும் ஷெல்டரும் தேவை. அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம வந்து இதை பிளான் பண்றோம். அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டூ. ஸோ என்னது, அனிமல்ஸுக்கு பேர்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, மனுஷங்களுக்கும் இந்த ட்ரீஸ் வந்து மரங்கள் தேவை. எதுக்குன்னு பாருங்க, டு கீப் த டெசர்ட் அவே, பாலைவனம் வந்து இங்க வராம தடுக்கிறதுக்கும், டு அட்ராக்ட் ரெயின், மழையை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கும், மழை பொழியறதுக்கும், டு பிரிவென்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ஃப்ரம் பீங் வாஷ்ட் அவே, அதாவது இந்த ஆற்றங்கரையெல்லாம் வந்து மழையில வந்து அடிச்சுட்டு போகாம தடுக்கிறதுக்கும், ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், வேற எதுக்கு, பழங்களுக்கு, ஃப்ளவர்ஸுக்கு, லீஃப் அண்ட் சீட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எதுக்கு, மனுஷங்களுக்கு வந்து ட்ரீஸ் வந்து தேவை. எஸ் ஃபார் டிம்பர் டூ, மரம், அதாவது நம்ம ஃபர்னிச்சர் எல்லாம் பண்றதுக்கு மரங்கள் தேவை இல்ல. ஸோ அதுக்கும் வந்து என்னது தேவை, டிம்பர். But men are cutting down trees without replacing them, and if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. So என்னது, men என்ன பண்றாங்க, இந்த டிம்பருக்காக என்ன பண்றாங்க, இந்த ட்ரீஸ் எல்லாமே கட் பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, இதுல வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ட்ரீயை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பதிலா இன்னொரு மரக்கன்று கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம நடணும். ஸோ யாருமே அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. And if we don't place a few trees, plant a few trees, நம்ம வந்து கொஞ்சம் ட்ரீஸ் வந்து நம்ம பிளான் பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னா, பண்ணாம நம்ம கட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு டைம் வருமா, என்ன காலம் வரும், the world will be one great desert, இது ஒரு பெரிய பாலைவனமா மாறதுக்கான டைம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. The thought of a world without trees become a sort of nightmare to me, and I helped grandfather in his tree planting with great enthusiasm. So என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல ட்ரீஸ் இல்லாத உலகம், இந்த ட்ரீஸ் இல்லாத உலகத்தை நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு, sort of nightmare. நைட்மேர்னா என்னது, frightening dream, அதாவது நம்ம பயமுறுத்துற ஒரு கனவு தான் என்னது நைட்மேர் அப்படின்னு. ஸோ அது நினைக்கும் போது எப்படி இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. And I helped grandfather in his tree planting with great enthusiasm. enthusiasm என்னது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணக்கூடிய விஷயத்தை தான் enthusiasm. ஸோ என்ன பண்றாங்க, இந்த ஆதர் வந்து, அந்த சின்ன பையன் வந்து என்ன பண்றாங்க, கிராண்ட்ஃபாதர் கூட அந்த ட்ரீ பிளான்டிங்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்றாரு. while we went about our work he taught me a poem. ஸோ அப்படி அது பண்ண போகும்போது அவர் வந்து ஜார்ஜ் மாரிஸோட ஒரு போயம் வந்து அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாராம். பாருங்க அந்த போயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. woodman spare that tree. woodman என்னது, மரம் வெட்டுறவங்களா என்னன்னு சொல்லுவாங்க, woodman.
ஸ்பேர் that tree, ஸ்பேர் that tree அந்த மரத்தை விட்டுருங்க. டச் நாட் a single bow, போனா என்னது பிரான்ச் இல்லையா, ஒரு பிரான்ச் என்ன பண்ணாதீங்க, சிங்கிள் பிரான்ச்சை கூட நீங்க டச் பண்ணாதீங்க. இன் யூத் இட் ஷெல்டர்ட் மீ, என்னோட இளமை பருவத்துல இது வந்து என்ன பண்ணுச்சு, என்ன ஷெல்டர், எனக்கு ஷெல்டர் கொடுத்துச்சு, எனக்கு வந்து இருப்பிடம் கொடுத்துச்சு. அதனால இப்போ என்ன பண்ணுவேன், ஐ வில் ப்ரொடெக்ட் இட் நவ், இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த ட்ரீயை வந்து பாதுகாக்க போறேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகைன் செட் கிராண்ட் ஃபாதர். ஸோ என்னது, ட்ரீஸ் என்ன பண்ணும், அந்த மண்ணில் வந்து அப்படியே ஊன்று அப்படியே நிற்கும் இல்லையா, அது மூவ் ஆகுது. அப்போ கிராண்ட் ஃபாதர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் இந்த ட்ரீஸ் எல்லாமே என்ன பண்ணும், மூவ் ஆகும், நகரும். They have been standing still for thousands of years, but there was a time when they could walk about like people. So என்ன சொல்றாங்க, 1000 வருஷமா, 1000க்கு மேல வருஷமா இது என்ன பண்ணுது, அப்படியே நின்னுட்டே இருக்கு. But there was a time when they could walk about like people. So நம்மள மாதிரியே ஒரு காலத்துல என்ன பண்ணுச்சா, இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து நடந்துட்டே இருந்துச்சா. Then came along an interfering busybody who cast a spell over them, rooting them to one place. ஸோ என்னது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு இன்டர்ஃபியரிங் பிசிபடி அப்படின்னா இன்னொருத்தங்க லைஃப்ல வந்து மூக்க நுழைச்சு அவங்களுக்கு பிரச்சனைகள் கிரியேட் பண்றவங்க தான் என்னது இன்டர்ஃபியரிங் பிசிபடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒருத்தங்க வந்து என்ன பண்ணாங்க, இவங்க ட்ரீஸ் எல்லாரும் மேல என்ன பண்ணாங்கன்னா மந்திரத்தை வந்து இது போட்டுட்டாங்களாம். ஸோ அதனாலதான் என்ன ஆச்சு, இந்த ட்ரீஸ் வந்து நடந்துட்டு இருந்த ட்ரீஸ் வந்து ஒரே இடத்துல இப்ப நிக்கிதான். பட் they are always trying to move, அது எப்பவுமே என்ன பண்ணும், மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்குமா ட்ரீஸ். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, see how they reach out with their arms, and some of them like the banyan tree with its traveling aerial roots manage to quite far. அப்படி ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரீஸ் வந்து காத்துல ஆடும் இல்லையா, ஸோ அதான் சொல்றாங்க ரீச் அவுட் டு தேர் ஆர்ம்ஸ். ஆல்சோ சம் ஆஃப் தம், ஸோ அதுல வந்து என்னது பேனியன் ட்ரீயே சொல்றாங்க. பேனியன் ட்ரீ என்னது ஆலமரம் இல்லை, ஸோ ஆலமரத்தோட ஏரியல் ரூட் என்ன பண்ணும், ரொம்ப தூரம் போகுமா. We have found an island, a small rocky island in a dry river bed. So we have found an island. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க ஒரு ஐலண்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஐலண்ட்னா என்னது, ஒரு நிலப்பகுதி, அதோட எல்லா பகுதிகள்ல என்ன இருக்கும், வாட்டர் இருக்கும், தண்ணி இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்லுவாங்க, ஐலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. a small rocky island. ஸோ அது ஒரு சின்ன ஐலண்ட் தான். ஸோ அது ஐலண்ட் ஃபுல்லா என்ன இருக்கு, ராக்கியா இருக்கும். ஸோ அது ஃபுல்லா பாறைகளா இருக்கும். ஸோ அது எங்க இருக்கு, என்ன ட்ரை ரிவர் பெட். ட்ரை ரிவர் பெட்னா என்னது, ஒரு ஆற்றங்கரை, அதுல எப்படி ரொம்ப ட்ரையா இருக்கு, ஒரு உறைஞ்சு போன, அதாவது என்னது அதுல ஃபுல்லாவே வந்து தண்ணியே இல்ல சுத்தமா, அப்படி இருக்க இடத்த என்ன சொல்லுவாங்க, ட்ரை ரிவர் பெட். இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பெட் சோ காமன் இன் த ஃபுட் ஹில்ஸ். அதாவது என்னது, அங்க வந்து நிறைய மலை அடிவாரங்கள் இருக்கு, ஃபுட் ஹில்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு ரிவர் பெட் தான் என்னது, இந்த ரிவர் பெட். ஸோ விச் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர். சம்மர் டைம்ல என்னது ஃபுல்லாவே ட்ரையா தான் இருக்கும், சுத்தமா தண்ணியே இருக்காது. பட் ஃப்ளட்டட் டூரிங் மன்சூன் ரெயின்ஸ். பட் என்னது, மன்சூன் ரெயின்ஸ் என்னது, விண்டர் டைம் இருக்கிற ரெயின்ஸ், அதாவது மழை சீசன்ல அது என்னது ஃபுல்லா அவ்வளோ தண்ணி அதுல வருமா. ஸ்மால் மேங்கோ ட்ரீ வாஸ் க்ரோயிங் ஆன் த ஐலண்ட். ஸோ அதுல என்னது, ஒரு சின்ன ஒரு மேங்கோ ட்ரீ வந்து அதுல வளருதான். இஃப் a small tree can grow here, said grandfather, so can others. ஸோ என்னது, ஒரு சின்ன ட்ரீ கூட இதுல வந்து வளருது அப்படின்னா அதே மாதிரி வேற ட்ரீக்கும் இதுல வளரலாம் அப்படின்னு சொல்றாங்க. as soon as the rain set in and while rivers could still be crossed, we set out with a number of tamarind, laburnum and coral tree saplings and cuttings and spent the day planting them on the islands. பாருங்க, as soon as the rain set in, அதாவது ரெயின் நின்னதுமே என்ன பண்ணுது, while rivers could still be crossed, அதாவது ரெயின் நின்னதுக்கு அப்புறம் என்ன எப்படி இருக்கு, அந்த ரிவர்ஸை வந்து இவங்க கிராஸ் பண்ணலாமா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, we set out with number of tamarind. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய tamarind, laburnum, coral tree saplings, இந்த மரங்களோட கன்றுகள்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, and cuttings and spend the day planting them on the island. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஐலண்ட்ல வந்து பிளான் பண்ணி வைக்கிறாங்களாம். நெக்ஸ்ட் செக்ஷன் 3. The monsoon season was the time for rambling about. At every turn there was something new to see. Monsoon season என்னது, மழை சீசன். அந்த மழை காலம் தான் என்னது மன்சூன் சீசன் அப்படின்னு சொல்றது. அந்த டைம் என்ன டைம், அது ராம்பிளிங் அபவுட், அங்க சுத்தி பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா அந்த டைம். ஏன், அட் எவ்ரி டர்ன், நம்ம திரும்புற ஒவ்வொரு டர்ன்லயும் there was something new to see, புதுசா ஏதாவது பாக்குறதுக்கு இருக்கும். நம்ம எங்கெங்க திரும்புறோமோ அங்க திரும்புற இடத்துல எல்லாத்துலயுமே நம்ம பாக்குறதுக்கு புதுசா ஏதாவது இருக்குமா. Out of the earth and rock and leafless boughs, the magic touch of the rain had brought life and greenness. So என்னது, out of the earth and rock, அதுக்கப்புறம் என்னது, அந்த இடத்துல என்னது, எர்த்ல என்னது மண் இல்லையா, மண்ணு, அப்புறம் வந்து
ராக் பாறைகள் இருக்கு. அதுக்கப்புறம் லீஃப்லெஸ் போவ்ஸ் என்னது பிரான்ச், அதாவது என்னது இலைகள் இல்லாத பிரான்ச் நிறைய இருந்துச்சு. அப்ப என்னது இந்த மழை வந்ததுமே the magic touch of the rains, இந்த மழை வந்து அந்த லீஃப் இல்லாம இருக்கக்கூடிய அந்த பிரான்ச் டச் பண்ணதுமே அதுக்கு வந்து உயிர் வந்த மாதிரி இருக்கா. எப்படி அதுல மழை தண்ணீர் பட்டதும் அது என்ன ஆகுது, அதுல இருந்து வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. உங்க லீவ்ஸ் முளைக்க ஆரம்பிச்சதுமே எல்லா ட்ரீஸ் இருக்க பிரான்ச் எல்லாம் பாக்குறது ரொம்ப கிரீனா இருக்கு. அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப கிரீன்னஸா இருக்கு, பச்சை பசுமையா இருக்கு. You could see the broad leaved vines growing. So என்னது broad leaved vines, அப்ப என்னது அந்த கொடி எல்லாம் இருக்குல்ல, சோ அது எல்லாத்துலயும் எப்படி இருக்கு, அந்த லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப பிராடா இருக்கு, அகலம் கூடனதா இருக்கு. சோ அதெல்லாம நிறைய வளருது. பிளான்ஸ் sprang up in the most unlikely of places. அதாவது sprang இந்த பிளான்ஸ் சின்ன சின்ன செடிகள் என்ன பண்ணுது, எங்கெல்லாம் வரக்கூடாது எல்லா இடத்துலயும் என்னது வருது, அந்த பிளான்ட் வந்து அங்க எல்லா இடத்துலயும் முளைச்சிருக்குதான். People would take root in the ceiling. Ceiling என்னது, அந்த வீடோட மேல் பகுதி தான் சொல்றாங்க. நம்ம ஒரு அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்த்தோம்ல ஒரு வீடு, அந்த வீட்ல வந்து இந்த ரூஃப் வந்து இடிச்சிட்டு அந்த அரச மரம் போயிடுச்சுல, அதான் இதுல இந்த இங்க நோட் பண்ணிருக்காங்க. people would take root, அது என்ன பண்ணுது, அந்த பீப்பிள் ட்ரீ கூட என்ன பண்ணுது, அந்த வீடோட மேல் பகுதி, சீலிங் மேல் பகுதியில வந்து போகுதா. a mango would sprout in the windows இல்ல, அப்புறம் இவங்க உட்கார்ந்து இருந்தாங்கல்ல ஒரு வீடு, சோ அங்க வந்து என்னது அந்த மேங்கோ ட்ரீ வந்து என்ன பண்ணுது, அந்த விண்டோஸ்ல அந்த விண்டோ பகுதியில என்ன வருதான். We did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. பட் என்னது, அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இவங்களுக்கு விருப்பமே கிடையாதான். பட் என்ன பண்ணும், அவங்க பண்ணிதான் ஆகணும். ஏன், அந்த வீடு வந்து இடிஞ்சு விழாம இருக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணி ஆகணும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிதான் ஆகணும். If you want to live in a tree, that's all right by me, said grandmother crossly. So என்ன சொல்றாங்க, கிராண்ட்மதர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த ட்ரீல மரத்துல வந்து வாழணும் அப்படின்னா அது எனக்கும் ஓகே தான். அடுத்து பாருங்க, பட் ஐ லைக் having a roof over my head and I am not going to have my roof brought down by the jungle. பட் என்னது, எனக்கு வந்து நான் வந்து என்னோட தலைக்கு மேல வந்து ஒரு ரூஃப் இருக்கணும் அப்படின்ட்டு ரூஃப் இருக்கணும் அப்படின்றது எனக்கு பிடிக்கும். அதனால என்ன பண்ண போறது இல்ல, இந்த ரூஃபை வந்து நான் வந்து ஒரு காடால இந்த ரூஃப் வந்து போறது நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தென் கேம் தி செகண்ட் வேர்ல்ட் வார். அதுக்கப்புறம் வந்து என்னது, இரண்டாம் உலகப்போர் வருது. அண்ட் ஐ வாஸ் சென்ட் அவே டு அ போர்டிங் ஸ்கூல். ஸோ இந்த நரேட்டர் வந்து சின்ன பையனா இருந்தாங்கல்ல, அவங்க வந்து போர்டிங் ஸ்கூலுக்கு இவங்களை அனுப்புறாங்க. டூரிங் த ஹாலிடேஸ் ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. ஸோ வந்து போர்டிங் ஸ்கூல்ல அப்பதான் லீவ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹாலிடேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இவர் வந்து அவங்க அப்பா கூட, அப்பா எங்க இருக்காங்க, டெல்லியில இருக்காங்க. ஸோ இவங்க கிராண்ட் ஃபாதர் கூட எங்க இருந்தாங்க, டேராடூன்ல இருந்தாங்க. ஓகே, ஸோ இவங்க டெல்லியில இவங்க அப்பா கூட வந்து லீவ் பண்ணுவாங்களாம். Meanwhile, my grandparents sold the house and went to England. ஸோ இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சு, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அந்த ஹவுஸை வந்து சோல்ட் பண்ணிட்டாங்க, வித்துட்டு எங்க போனாங்க, இங்கிலாந்து போனாங்களாம். 2 or 3 years later, I too went to England and was away from India for several years. ஸோ அப்புறம் 2-3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சின்ன பையனா இருந்தாங்கல்ல, அவங்க வளர்ந்தாச்சு, அவங்களும் என்ன பண்ணாங்களா, இங்கிலாந்துக்கு போனாங்களாம். அதுக்கப்புறம் என்னது, எவே ஃப்ரம் இந்தியா, இந்தியால இருந்து ரொம்ப தூரமா நிறைய வருஷம் என்னது இந்தியா பக்கமே அவங்க வரலையா. நெக்ஸ்ட், சம் இயர்ஸ் லேட்டர் ஐ ரிட்டர்ன் டு டேராடூன். அப்ப என்னது, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்களா, இவங்க வந்து டேராடூனுக்கு திரும்ப வந்தாங்க. ஸோ டேராடூன்ல தான் என்ன இருக்கு, அவங்க தாத்தா கட்டின வீடு இருக்கு இல்லையா, ஸோ அங்க வந்தாங்களா. ஆஃப்டர் விசிட்டிங் த ஓல்ட் ஹவுஸ், அப்ப என்னது அந்த ஓல்ட் ஹவுஸ், இப்ப என்னது ஓல்ட் ஹவுஸ் ஆயிடுச்சு இல்ல, ஸோ அதை விசிட் பண்ணும்போது என்ன பார்த்தாங்களா, இட் ஹேடன் சேஞ்ச், பட் அந்த அளவுக்கு என்ன ஆகல, அது வந்து எந்த மாற்றமும் அதுல இல்லையா. ஐ வாக்ட் அவுட் ஆஃப் டவுன் டுவர்ட்ஸ் த ரிவர் பெட். ஸோ என்ன பண்றாங்க, அந்த டவுனை தாண்டி அந்த ரிவர் பெட் இருந்துச்சுல்ல, அந்த ஆற்றங்கரை ஓரம் போனாங்களா. இட் வாஸ் February. ஸோ அது எந்த டைம், எந்த மந்த், அது February month. As I look across the dry water course, my eye was immediately caught by the spectacular red blooms of a coral blossom. ஸோ என்னது, அந்த February மாசம் வந்து என்ன பண்றாங்க, அவங்க அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அங்க ஒரு ட்ரை வாட்டர் கோர்ஸ் அப்படின்னு என்னது, வாட்டர் கோர்ஸ் என்னது, ஒரு தண்ணி எல்லாம் போன பிளேஸ் இருக்கும் தெரியுமா, ஆறு, அதாவது ஒரு ஆறு இருந்த பிளேஸ். ஸோ அங்க இப்ப தண்ணி கிடையாது. ஸோ என்னது, அந்த தண்ணி போற வழி வந்து அங்க இருக்கு, தான் வாட்டர் கோர்ஸ் அப்படின்றது. ஸோ அங்க என்னது, அதை வந்து இவங்களோட ஐ வந்து என்னது, இம்மிடியட்டா அவங்களோட கண்ணை அட்ராக்ட் பண்ற மாதிரி, அவங்களோட பார்வையை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்பெக்டாகுலர் ரெட் ப்ளூம். ஸ்பெக்டாகுலர் ரொம்ப அட்ராக்டிவான ரெட் ப்ளூம். ப்ளூம்னா ஃபிளவர், ஒரு சிவப்பு கலர்ல இருக்க ஒரு ஃபிளவரை பாக்குறாங்க. அது என்ன ஃபிளவர், அது கோரல் பிளாசம். ஸோ இவங்க நம்ம முன்னாடி இந்த செக்ஷன்ல பார்த்தா, அவங்க கோரல் ட்ரீ வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அது வந்து எப்படி இருக்கு, பெரிய மரமாயி அது ஃபுல்லா ரெட் ப்ளூம்ஸ் இருக்கா, ஃபுல்லா ரெட் கலர் ஃபிளவர் இருக்கா. இன் கான்ட்ராஸ்ட் வித் த ட்ரை ரிவர் பெட், த ஐலண்ட் வாஸ் அ ஸ்மால் கிரீன் பேரடைஸ். ஸோ என்னது,
ட்ரை ரிவர் பெட். ஸோ ட்ரை ரிவர் பெட் எப்படி தான் இருக்கும், ரொம்ப வறண்டு போனதால வந்து யூஸ்வலா இப்படி பாக்குறது ப்ரௌன் கலர்ல ஒரு பாக்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்ல. பட் இங்க எப்படி இருக்கு, இந்த ஐலாண்ட் பாக்குறதுக்கே ஸ்மால் கிரீன் பேர், ஒரு சின்ன கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பாரடைஸ் மாதிரி இருக்கு. பாரடைஸ்னா என்னது, சொர்க்கம். ஸோ அது எப்படி இருக்கு, சொர்க்கம் மாதிரி இருக்கான். When I went up to the trees, I noticed that some squirrels were living in them, and a quail, a crow peasant, challenged me with a mellow, "Who are you? Who are you?" So என்னது, அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த ட்ரீக்கு அந்த பக்கம் மேல எல்லாம் போய் பாக்குறாங்க. போகும்போது என்ன பாக்குறாங்க, அந்த ட்ரீல சம் ஸ்குவிரல்ஸ்னா என்னது, அணில்கள்லாம் இருக்கு. அணில்கள் என்ன பண்ணுது, அங்க வாழுது. அண்ட் கோயல்னா என்னது, ஒரு பறவை தான். கோயல், க்ரோ பெசன்ட், இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மெல்லோனா என்னது, ஒரு ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த சவுண்ட் எப்படி இருக்கு, யூஸ்வலா வந்து அந்த பறவைகளோட சவுண்ட் இருக்கும்ல. ஸோ அது வந்து இவங்க கிட்ட ஹூ ஆர் யூ கேட்குற மாதிரியே இருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க, பட் த ட்ரீஸ் சீம் டு நோ மீ. பட் என்னது, அந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த ட்ரீஸ் பாக்குறதுக்கு என்னது, இவங்களை வந்து அந்த ட்ரீ ரெகக்னைஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தே விஸ்பர்ட் among themselves and beckoned me nearer. ஸோ என்னது, அந்த ட்ரீஸ் வந்து அவங்களுக்குள்ளாடியே வந்து என்னது மாத்தி மாத்தி பேசிக்கிற மாதிரி இருக்கான். வேற என்ன இருக்கு, பெக்கன் என்னது, சைகை காட்டி கூப்பிடுறது. சரியா, சைகை காட்டுற மாதிரியும் இருக்கான். எப்படி அவங்க பக்கத்துல வாங்க அப்படின்ற மாதிரி சைகை காட்டுற மாதிரி இருக்கான். அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டிஸ் தட் அதர் ஸ்மாலர் ட்ரீஸ், wild plants and grasses had sprung up under their protection. ஸோ அது மட்டும் கிடையாது, அதை சுத்தி பார்க்கும்போது அந்த ட்ரீஸ்க்கு கீழே குட்டி குட்டி ட்ரீஸ், ஸ்மாலர் ட்ரீஸ் எல்லாம் நிறைய இருக்கான். வைல்ட் பிளான்ட்ஸ் வந்து காட்டு செடி நிறைய இருக்கு, கிராசஸ் புல்கள் நிறைய இருக்கு. ஃபுல்லா என்னது, அதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஃபுல்லாவே வந்து ட்ரீஸ், பிளான்ட்ஸ், கிராசஸா இருக்கு. எஸ், the trees we had planted long ago had multiplied. ஸோ என்னது, இவங்க முன்னாடி பிளான் பண்ணாங்கல்ல ட்ரீஸ், அது என்ன இருக்கு, மல்டிப்ளை ஆகி இருக்கு, நிறைய ஆயிடுச்சா. they were walking in. ஸோ என்னது, ஒரு ட்ரீயா இருந்தது, அது மல்டிப்ளை ஆகி என்ன நிறைய ஆயிடுச்சுல. ஸோ அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, அது வந்து நடந்து இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. In one small corner of the world, grandfather's dream had come true. அதாவது இந்த உலகத்தோட ஒரு சின்ன ஒரு மூலை பகுதியில என்ன ஆயிருக்கு, கிராண்ட்ஃபாதரோட ட்ரீம் வந்து, கிராண்ட்ஃபாதரோட கனவு வந்து நனவாயிடுச்சு. ஸோ அவரோட கனவு என்னது, ஒரு நாள் வந்து என்னது, இந்த ட்ரீ ஃபுல்லா வந்து என்ன பண்ணும், நடக்கும், வாக் அகைன் அப்படின்னு ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வாக் அகைன் அப்படின்ற சென்ஸ் என்னது, அவங்க சொல்றாங்க இந்த ட்ரீஸ் ஃபுல்லா மல்டிப்ளை ஆகி இந்த உலகம் ஃபுல்லா ட்ரீஸ் ஆகும் அப்படின்றது அவரோட ட்ரீம். ஸோ அது என்ன ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு அந்த ட்ரீம். ஸோ இதுல அந்த சின்ன பையனா வந்தாங்கல்ல, அவங்க யாரு, ரஸ்கின் பாண்ட். ஸோ ரஸ்கின் பாண்ட் தான் இந்த ஸ்டோரி எழுதுனது. ரஸ்கின் பாண்ட் இந்த ஸ்டோரியோட ஆதர். ரஸ்கின் பாண்ட் பத்தி பார்க்கலாம். ரஸ்கின் பாண்ட் is an award-winning Indian author of more than 500 books, short stories, essays and novels. ரஸ்கின் பாண்ட் வந்து award-winning, அவர் ஒரு இந்தியன் ஆதர். more than 500 புக்ஸ்க்கு மேல எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, எஸ்ஸேஸ், நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. he writes poetry and books for children as well as adults. அவங்க என்ன poetry எழுதியிருக்காங்க, நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, புக்ஸ் யாருக்கெல்லாம் எழுதியிருக்காங்க, சின்ன குழந்தைங்களுக்கும் எழுதியிருக்காங்க, பெரியவங்களுக்கும் எழுதியிருக்காங்க. he lives with his adopted family in Lander in Missouri, India. ஸோ அவர் என்ன பண்ணாங்க, அவர் அடாப்டட் ஃபேமிலியில தான் அவர் வந்து வாழ்ந்தார். எங்க வாழ்ந்தார், லேண்டர் அப்படின்ற பிளேஸ். அது எங்க இருக்குன்னா மசூரியில இருக்கு. ஸோ அது நார்த் இந்தியால இருக்கு. he was awarded the பத்மஸ்ரீ in 1999 and பத்ம பூஷன் in 2014. ஸோ அவர் 1999ல அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்சது, 2014ல வந்து பத்ம பூஷன் அவார்ட் கிடைச்சது.